இந்த வீடியோ பொங்கலுக்கு மொத நாள் எடுத்த வீடியோ தான். பொங்கல் அப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாளாகவே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஆர்டர் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் டே ஆர் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தூங்குறதும் 12-1 மணி ஆகிடுது. காலையில் எழுந்திரிக்கிற டைமும் வந்து 4 மணிக்கிட்ட எழுந்தால் மட்டும்தான் பொங்கலுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா பொங்கல் வைக்கும்போது எல்லாருமே வந்து புதுசு கட்டிட்டு தான் பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். வேறு ஆப்ஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஹரிபரியாக ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 4 நாளாக சரியாக தூக்கம் இல்லாமல் தச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் நம்ம பார்க்கணும். நம்ம வீடை க்ளீன் பண்ணணும், பிள்ளைங்கள பார்க்கணும், சமைக்கணும், ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பொங்கலுக்கு தேவையான திங்ஸும் நம்ம போய் வாங்கிட்டு வரணும். எல்லா வேலைகளும் ஒரே டயத்தில் வந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா நம்மகிட்ட கொடுத்த கஸ்டமருக்கு லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம வந்து பெண்டிங் வைக்கக்கூடாது. எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே எந்த விதமான பெண்டிங்கும் இல்லாமல் கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக ஒரு மன வருத்தம் என்னன்னா, ஒரு 2 கஸ்டமர் வந்து 2 ப்ளவுஸ் வந்து பொங்கலுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு ப்ளவுஸ் வந்து பொங்கலுக்கு மறுநாள் கேட்டதுனால பொங்கல் அன்னைக்கு ஸ்டிச் பண்ணி எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேங்க. பட் ஆனால் கொடுக்க முடியல. எல்லா வேலையும் முடிச்சதுனால பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டு வேலையை பார்த்து பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே முடியலை. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியல. அது மட்டும் கொஞ்சம் மன வருத்தம். ஆனால் தைப்பொங்கலுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டிய எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து போட்டுட்டாங்க. அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. இந்த தடவை பொங்கல் எப்படின்னா ஒரு மாதிரி படபடன்னு சீக்கிரம் போனது மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா மாடல் ப்ளவுஸும் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதாவது நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னா மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துக்குது. ஸோ அதனால் மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட கஷ்டப்பட்டேன்.